ஹாய் டீம், இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உள்ள ஃபுல்லாக பாருங்கள். ஹாட் மைனிங் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. இது வந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்து கஷ்டப்பட வேணாம். சரி, ஓகே. இது என்ன அப்டேட் அப்படின்னா, இது வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றது யாருமே வந்து சொல்லலை. பட் இப்போ இருக்கிற எல்லா ஏர்ட்ராப்புமே ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி வச்சு எப்படியெல்லாம் யூசர்ஸை வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிலாம் ஏர்ட்ராப்பை கொடுக்க முடியாமல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஹேவ் யூ மிஸ்டு ஹாட் மின்ட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறமே எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணி ஒருவேளை இது ஒரு டாஸ்க்காக இருக்கலாம் ப்ரோ, இதை வந்து கண்டிப்பாக பண்ணி விட்ருங்க, இந்த நேரத்தில் என்னென்ன சொல்கிறாங்களோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே மிஸ்டு ஹாட் மின்ட்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம கம்பல்சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எனக்குமே ரொம்ப நாளாக ஒரு பயம் இருந்துச்சு. இந்த மிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு மிஷனு. பட் அந்த மிஷனுக்கு ரிவார்டுன்னு பார்த்தோம்னா வெறும் 2 ஹார்ட்டு 1 ஹார்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மிஷன் ரொம்ப பெரிய மிஷினு. அதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 30% 40% இந்த மாதிரி ஃபீஸ் வந்து போகும். பட் அந்த வெறும் 2 ஹார்ட்டு 3 ஹார்ட்டு இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஃப்யூச்சரில் நம்ம இத்தனை மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எதையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு வந்து கதை. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ கொடுத்துருக்க இந்த மிஷினை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். மேலே வந்து 6 மணி நேரம் தான் இன்னமும் டைம் இருக்குது. இதுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா என்னைய மாதிரியே நீங்களும் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்லரை வந்து டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஷோ மை வேலட் அட்ரஸ்ன்றதை கொடுத்து ஸ்டெல்லர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெல்லரில் நம்மளுக்கு மினிமம் ஒரு $1.50 $2 உண்டான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். நான் வந்து இப்போதைக்கு ஒரு $2 வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல HLM அப்படின்னு இருக்கா, இதை வந்து தொடுங்க. இதை தொட்டுட்டு இந்த இடத்துல ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட் காப்பி அட்ரஸ் அப்படின்றது மாதிரி வந்து கொடுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து அட்ரஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோவாக்கா வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு கோவாக்கா அப்படின்ட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை தொட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் அடியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பை HLM அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு சூஸ் பேக்கேஜ் எவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துக்குங்க. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா $2 தேவையானது, $2 தேவையான பேக் இதில் இல்லை. நீங்கள் வரையில் ஒரு வேளை அவைலபிளாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து $1.50 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நேமு ப்ளஸ் இமெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய வேலட் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் காசு அனுப்பிட்டு அந்த யூபிஐ ஐடிக்கு காசு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடி இந்த இடத்துல போடணும். அதே ட்ரான்சாக்ஷன் ஐடி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும், அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே கூட வந்துடும் சில நேரம். அப்படி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்ப தெரியலைன்னா யூபிஐ ஐடி இருக்குது, அதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இது வழியாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்பிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து காயின் வந்து வந்துடும். ஓகே, நவ் ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட HLM பேலன்ஸ் இந்த இடத்துல வந்து காமிக்கும். இப்போது மிஷன்ஸை வந்து தொட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் அவங்க என்ன டாஸ்க் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த 2 ஹார்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது எப்படி இப்போ மாற்றுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஹார்ட் நெட்வொர்க்குக்கே வந்து மாற்ற போகிறோம். ஹார்ட் நெட்வொர்க் அப்படின்ற இந்த இடத்துல வந்து ஒரு நெட்வொர்க்கே காணோம். பட் இவங்க வந்து ஒரு ஹிட்டன் டாஸ்க் மாதிரி வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஹிட்டனாக உள்ள வந்து ஹார்ட் நெட்வொர்க் நம்மளுக்கு வந்து காமிக்குது. சரிங்களா? அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை, நம்மளுக்கு USDC வேணும். USDCயை நம்ம வந்து HLM வச்சு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதுதான் வெளியிலேருந்தே நம்ம USDCயை கொண்டு வந்திருக்கலாமே ப்ரோ HLM நெட்வொர்க்கில் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி கொண்டு வரலாம் தான், பட் அப்படி கொண்டு வரதில் நம்மளுக்கு ஹெவி காஸ்ட்டு செலவாகும். ஏன்னா நம்ம இங்கே பிரிட்ஜ் பண்ணுறோம்ல USDCயை, அதுக்குமே நம்மளுக்கு HLM ஃபீஸாக தான் அது தேவைப்படும். ஸோ எப்படியா இருந்தாலும் HLMல வந்து லாக் ஆகும். அதனால தான் HLM டேரெக்டாக உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொன்னேன். சரி, ஓகே. இப்போ அந்த இடத்துல வந்து ஸ்வாப்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்துங்க, உங்கள்கிட்ட இருக்கிற நியரெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணிடக்கூடாது USDCக்கு. நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டெல்லர் நெட்வொர்க்கில் உள்ள HLM-ஐ USDCயாக கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் ஸ்டெல்லர் நெட்வொர்க்கில் உள்ள USDCயாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்வாப்பை வந்து ஃபஸ்ட் இடத்துல கிளிக் பண்ணிட்டோமா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியர் நெட்வொர்க்கில் வந்து இருக்குது, அந்த நெட்வொர்க்கை இதை தொட்டு ஸ்டெல்லருக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டெல்லர் இருக்கா, ஸ்டெல்லரை வந்து தொட்டுருங்க. தொட்டதுக்கப்புறம் HLM டு USDC அதிலே கரெக்டாக வந்து காமிக்குது. இப்போ நம்ம கரெக்டாக $1 USDC வந்து வேணும். எதுக்கும் நம்ம வந்து 1.02 இந்த ரேஞ்சில் வந்து நான் இப்போ வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஜஸ்ட் ரிவ்யூ அப்படின்றத கொடுப்போம். எமுலேட்டிங் ஸ்வாப், எகைன் ஸ்வாப். ஓகே, பெண்டிங் ஸ்வாப். ஜஸ்ட் ஒரு
5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும், அது வந்து ஸ்வாப் டன் ஆயிரும். ஓகே, இந்நேரம் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும், பட் இங்கே தான் அப்டேஷன் வந்து வரல. பேக் பட்டனை கூட கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடலாம். மேலே வந்து இது வந்து லோடிங் ஆகிட்டு தான் இருக்கும். எக்ஸிஸ்டிங் ஸ்வாப், ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ரீஃப்ரெஷ். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசி வந்து வந்துருச்சு. $1 உண்டான யூஎஸ்டிசி நம்மள்ட்ட இருக்குது. இந்த யூஎஸ்டிசியை வேறு ஒரு நெட்வொர்க்குக்கு நம்ம மாற்ற போகிறோம். மிஷின்ஸை தொடுங்க. இந்த இடத்துல வந்து ஓப்பன் பிரிட்ஜ் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஹார்ட்டே ஒரு டோக்கனாக வந்து, அதாவது ஒரு நெட்வொர்க்காக காமிக்குது. பட் ஹார்ட் நெட்வொர்க் லிஸ்ட் ஆனதே வந்து யாருக்கும் ஹார்ட் நெட்வொர்க் இன்னும் லான்ச் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து லான்ச் ஆனது மாதிரி வந்து காமிக்குது. இது எதுக்காக காமிக்குதுன்னு தெரில. ஒருவேளை அந்த டு ஹேவ் மின்ட் யுவர் ஹார்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் போல். நம்ம வந்து ஒரு யூஎஸ்டிசியாவது அதுக்கு வந்து எதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் இந்த இடத்துல நெட்வொர்க் வந்து செல்லர், மேலே வந்து ஸ்டெல்லர்லாம் நெட்வொர்க் இருக்கணும். கீழே வந்து HLMக்கு பதிலாக யூஎஸ்டிசியை வந்து மாற்றிக்கணும். யூஎஸ்டிசியை நம்மள்ட்ட இருக்கிற மொத்த யூஎஸ்டிசியும் கூட நம்ம இங்கே ஹார்ட் நெட்வொர்க்கில் உள்ள யூஎஸ்டிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரிவ்யூ கன்ஃபார்ம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிசி ஹார்ட் நெட்வொர்க்கில் உள்ள யூஎஸ்டிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. சேம் அதே மாதிரி அந்த யூஎஸ்டிடியை திருப்பி நம்மளுடைய ஸ்டெல்லர் நெட்வொர்க்குக்கே வந்து கொண்டு வரணும். சரிங்களா? இப்போது அந்த யூஎஸ்டிசி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் நெட்வொர்க்கில் இருக்கும். ஜஸ்ட்டு சென்டரில் உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே இது வந்து மேலே போயிடும், அது கீழே வந்துடும். சரிங்களா? மறுபடியும் நம்ம ஹார்ட் நெட்வொர்க்கில் உள்ள யூஎஸ்டிசியை ஸ்டெல்லர் நெட்வொர்க்குக்கு கொண்டு வரணும். ஜஸ்ட் இந்த இடத்துல மேட்ச். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிசி கீழே வந்துடுச்சு. ஜஸ்ட் ரிவ்யூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ரிவ்யூ கொடுத்துட்டு கன்ஃபார்ம். வித்ராவிங் ஃப்ரம் ஹார்ட் ஆம்னி, அதாவது ஆம்னி செயின் அப்படின்ற இவங்களோட செயின் தான் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லிக்கிருந்தாங்க. ஆம்னி செயின் லான்ச் அப்படின்ட்டு முன்னாடி இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றதே யூசர்ஸுக்கிட்ட வந்து இன்னமும் சொல்லாமல் இருக்காங்க. பட் இவங்களோட ஹார்ட் ஆப்பில் வந்து இப்போ ரன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஹிடன் டாஸ்க்காக கூட இருக்கலாம். இவங்களோட ஓன் பிளாக் செயினே இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஹார்ட் வேலெட்டில் இந்த டாஸ்கில் வந்து ஹார்ட் பிளாக் செயினே ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கையில் இது ஒரு ஹிடன் டாஸ்க்காக கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ எல்லோரும் இதை அட்டன் பண்ணிக்கோங்க எப்படியாச்சும். ஓகே, இது ஜஸ்ட் வந்து டெபாசிட்டிங்கில் வந்து இருக்குது. பேக் வந்து போய்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மிஷின்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த 2 ஹார்ட்டை வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போவே கிளிக் டன். 2 மிஷின் ஸ்ட்ரீக், யூ ஆர் டூயிங் கிரேட், கீப் இட் அப். அதுக்கப்புறம் த ரிவார்ட் வில் பி ப்ராசஸ்டு வித்தின் 2 days. இப்போ 2 ஸ்ட்ரீக் மிஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? செகண்ட் ஸ்ட்ரீக். ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ரீக் வந்து காமிக்குது. கண்டிப்பாக இத்தனை ஸ்ட்ரீக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. இதில் நம்மளுக்கு எந்த லாஸுமே கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணோம்ல, இதில் வந்து செலவே கிடையாது சொல்லப்போனால். ஜஸ்ட் அந்த ஒரு 50 பைசா 60 பைசாவோ அந்த ஃபீஸ் தான் போயிருக்கும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அந்த யூஎஸ்டிசியை திருப்பி நம்மளால் HLMாகவே மாற்றிக்க முடியும். HLM நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். பட் அந்த HLM ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இங்கே ஹார்ட் கிளைம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹார்ட் கிளைம் பண்ணுறதே HLM வச்சுன்னு உங்களுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை பிரிட்ஜ் பண்ணி அந்த HLMை நான் வந்து நியர் டோக்கனாகவே மாற்றிடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஓகே டீம், இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர் டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.